வணக்கம். இந்த மூணாவது வீடியோவில் இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சியில் ஆஃபர் அக்செப்டன்ஸ் இதை லா பிரகாரம் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ 2ல் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ 2ல் அந்த கான்ட்ராக்ட் தொடர்புடையது, அக்ரிமெண்ட்டு, அது சம்மந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணினோம். அதனுடைய தொடர்ச்சியாக, ஏன்னா கான்ட்ராக்ட் இஸ் ஈக்குவல் டு அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போது ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஆஸ் பர் த லா டிஸ்கஸ் பண்ணணும். ஆஃபர்னால் எப்படி இருக்கும், அக்செப்டன்ஸ்னால் எப்படி இருக்கும், ஆஃபரை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், அக்செப்டன்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வரிசையாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வருவோம். சரிங்களா? ஏன்னா கான்ட்ராக்டை பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் என்னன்னாக்க ஆஃபர் அக்செப்டன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறோம். அதுவும் எப்படி இருக்கணும்னாக்க இட் ஷுட் பி எ லாஃபுல் ஆஃபர் அண்ட் இட் ஷுட் பி எ லாஃபுல் அக்செப்டன்ஸ். சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும்னாக்க டிஸ்கஸ் பண்ணணும். இப்போது ஆஃபர் தமிழில் அதுக்கு என்ன சொன்னோம்னாக்க முனைவு, இல்லைன்னா அழிப்பு கூற்று. அழிப்பு கூற்று, பள்ளிக்கு வர அழி போடணும். அழிப்புனா கிவிங் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். ஆஃபர்னால் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க அதை முனைவு இல்லைன்னா அழிப்பு கூற்றுன்னு சொல்கிறோம். இந்த ஆஃபருக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் மீனிங் பார்த்தோம்னாலும் சரி, ஆஸ் பர் த லா பார்த்தாலும் சரி, இன்னும் 2 டேர்ம் சொல்லலாம். ஆஃபர் இஸ் எ ப்ரப்போசல். அந்த ப்ரப்போசல் எக்ஸிக்யூஷனாக வரும்பொழுது இட் பிகம்ஸ் எ ப்ராமிஸ். இப்போது அது என்னங்கிறத பார்ப்போம். இந்த ஆஃபரை டிஃபைன் பண்ணியிருக்கிறது எது அப்படின்னாக்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 செக்ஷன் 2A சொல்லியிருக்கிறாங்க. ஆஃபர்னால் என்ன, அதாவது ப்ரப்போசல்னால் என்னன்னு சொல்லிட்டு அதை நான் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. when one person signifies to another his willingness to do or to abstain from doing anything with a view to obtaining the assent of that other to such act or abstinence, he is said to make a proposal அப்படின்ற வார்த்தையில் சொல்கிறாங்க. திருப்பி வாசிக்கவா? when one person signifies to another his willingness to do or to abstain from doing anything with a view to obtaining the assent, ASSENT, assent of that other to such act or abstinence, he is said to make a proposal. இதுதான் செக்ஷன் 2A டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இதை தமிழில் சொல்கிறோம் அப்படின்னாக்கா எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்க, ஒரு நபர் இன்னொரு நபருக்கு ஒரு விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது ஒரு செயலை செய்வதற்கோ அல்லது செய்யாமல் இருப்பதற்கோ அப்படி சொல்லிவிட்டு அவனுடைய அசண்ட்டை வாங்கிக்கிறார். வாங்குகிற மாதிரி இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் தான் அது என்ன அப்படின்னாக்க அது ஒரு ஆஃபர் அல்லது ப்ரொப்போசல் அப்படின்ற வார்த்தையில் சொல்கிறோம். இந்த ஆஃபரை கொடுக்கக்கூடியவர், இந்த ப்ரொப்போஸை கொடுக்கக்கூடியவர் அடுத்தது என்ன சொல்கிறோன்னாக்க ஹீ இஸ் மேக்கிங் ப்ராமிஸ். இதெல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாருனாக்க ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறார். அவரை என்னென்ன டேர்மில் டெக்னிக்கலாக சொல்கிறாங்க அப்படின்னாக்க the person one who makes offer or one who makes proposal or one who promises in writing or in oral. offerer, proposer or promiser அப்படின்ற வார்த்தையில் சொல்கிறோம். அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடியவங்க அந்த ஆஃபர் என்ன செய்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கான்சென்சஸ் ஆட் ஐடம் பிரகாரம் அதுவும் 2 பேருக்குமே கருத்தொற்றுமை ஏற்பட்டு அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடியவங்களுக்கு பேர், அந்த அக்செப்டன்ஸை பண்ணக்கூடியவங்களுக்கு பேர் தட் இஸ் அக்செப்டார். அவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்க ஆஃபரி. அல்ல அப்படின்னாக்க இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்னாக்க ப்ராமிசி. இந்த 3 வார்த்தையில் சொல்கிறோம். ப்ராமிசி ஆர் அக்செப்டார் ஆர் ஆஃபரி அப்படின்ற வார்த்தையில் நம்ம சொல்கிறோம். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது ஆஃபர்னாலே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்க there is a need of another one's person in the opposite side. அதில் என்னன்னாக்க a person
அந்த ப்ராமிஸுங்கிறது என்ன செய்யணும்னாக்க பை தி ஆஃபரர் டு டூ ஆர் நாட் டு டூ சம்திங் ஆர் எனிதிங், இது இருக்கணும். அடுத்தது எ ரெக்வஸ்ட் பை தி ஆஃபரர் டு தி ஆஃபரி டு டூ ஆர் டு நாட் டு டூ சம்திங் ஆர் எனிதிங் இன் டர்ன். அது அந்த விஷயம் அதில் இருக்கணும். இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேங்கிறது அங்கே கருத்தில் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட். இப்போது ஒரு ஆஃபரை நாம் எப்படி உருவாக்க வேண்டும், சட்டப்படி அது எப்படி இருக்க வேண்டுங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்னாக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து செக்ஷன் 3 இருக்குது பார்த்தீங்களா, என்ன வகையில் ஆஃபர் கொடுக்கலாங்கிறத சொல்கிறாங்க. அது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஆஃபர்னால் என்ன இருக்கும்னாக்க அது ஃப்ரீ கான்சென்ட்டு வர மாதிரி இருக்கணும் கண்டிப்பாக. அடுத்த ஸ்டேஜ் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க லாஃபுல் ஆஃபராக இருக்கணும். அடுத்தது எலிஜிபிள் பர்சனாக அங்கே இருக்கணும். இந்த கான்ட்ராக்ட் ஆக்டில் செக்ஷன் 10 என்ன சொல்லியிருக்கோ அது எல்லாம் அங்கே இருக்கணும். இந்த முன்னாடி 9 பாயிண்ட் போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அத்தனை இருந்தால் தான். அப்படி இருக்கக்கூடியது தான் ஆஃபர்னு சொல்லி சொல்கிறோம். அது எப்படி இருக்கணுங்கிறத செக்ஷன் 3 தெளிவாக சொல்லுவாங்க. அது புதுசாக சொல்ல போகிறதில்ல, இதுதான் ஆஃபருங்கிறது. இந்த மாதிரி வேலிட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும். அதில் வந்து அது அடுத்தபடி வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆஃபரை நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்க முடியும் கண்டிப்பாக. செக்ஷன் 9 என்ன சொல்லுது அப்படின்னாக்க இந்த ஆஃபரை பற்றி அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். insofar as the proposal or acceptance of any promise is made in words, the promise is said to be an express. பொதுவாக சொல்லியிருக்காங்க செக்ஷன் 9. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க ஏற்கனவே பார்த்தோம். கான்ட்ராக்டை பொறுத்த மட்டும் பேஸ்ட் ஆன் த ஃபார்மேஷன் we can classify into 2. One is express contract, அதாவது டைரக்ட் பர்சன் டு பர்சன் நேரடி ஒப்பந்தம் சொல்லி சொன்னோம். அதே மாதிரி இம்ப்ளைடு கான்ட்ராக்ட் மறைமுக ஒப்பந்தம், 2 வகையாக பிரித்தோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறோம். ஒரு ஆஃபருமே எய்தர் இட் மே பி an express offer or implied offer. இது எதை வச்சு இப்படி சொல்கிறானாக்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு கேஸ் இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னு பார்த்தோம்னாக்க பேஸ்ட் ஆன் தி கம்யூனிகேட்டிங் மோடு. இந்த ஒப்பந்தத்தை தகவலாக பரிமாற்றம் செய்யக்கூடிய விதத்தில் நம்ம அதை பிரிக்க போகிறோம். தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ளக்கூடிய விதத்தில் அதில் தான் we can classify the offer into 2 as express offer and second one is implied offer. Right. அது என்ன எக்ஸ்பிரஸ் ஆஃபர், இம்ப்ளைட் ஆஃபர்? அதே தான் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் என்ன சொன்னோமோ அதே தான் எங்கள் வார்த்தை சொல்ல போகிறோம். an offer which is made by words written or spoken. அதாவது an offer which is made by words written or spoken, எழுதப்பட்டதோ சொல்லப்பட்டதோ நேராக ஒருத்தருக்கு ஒருத்தர், இட் இஸ் எக்ஸ்பிரஸ், நேரடியாக போடப்பட்ட முனைவு, நேரடியாக கொடுக்கப்பட்ட முனைவு, நேரடியாக கொடுக்கப்பட்ட அளிப்பு கூற்றுன்ற வார்த்தையில் சொல்கிறோம். அடுத்து சொல்லக்கூடிய இம்ப்ளாய்டு ஆஃபருங்கிறது என்ன அப்படின்னாக்க an offer which is expressed by conduct. இந்த நடத்தையின் அடிப்படையில், நிகழ்வு நடக்கக்கூடிய நடத்தை இருக்குது பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் இருந்துச்சு அப்படின்னாக்க அது இம்ப்ளாய்டு ஆஃபர்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸ்பிரஸ் ஆஃபரில் வாசகங்கள் நேரடியாகவோ சொல்லப்படும் அல்லது எழுத்தாவணமாக எழுதப்பட்டு இருவருக்கிடையே கையொப்பமிட்டு பரிமாற்றம் செய்து கொள்ளப்படும். மறைமுக ஆஃபரில் மறைமுக அளிப்பு கூற்றுன்னு சொல்லக்கூடிய முனைவில் என்ன அப்படின்னாக்க அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வின் அடிப்படையில் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த இம்ப்ளாய்டு கான்ட்ராக்டுக்கு என்ன சொன்னோம்? பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறோன்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே தான் ஒப்பந்தம் இருக்கா? ஒப்பந்த பத்திரம் எதுவும் வாங்குகிறோமா? இல்லை. அப்போது அதில் என்ன விஷயம்னா ஜஸ்ட் ஒரு டிக்கெட்டு தான். 10 ரூபானா 10 ரூபா போட்டு லெஃப்ட் சைடில் நம்பராக போட்டிருக்கோம், ரைட் சைடில் நம்பராக போட்டிருக்கோம், அப் டவுன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போது அவங்க எது அப்பு அது டவுனுங்கிறது கண்டக்டர்ஸ்க்கு தெரியும். மதுரை டு தேனினா அது அப்பாக இருக்கும், தேனி டு மதுரைனா டவுனாக இருக்கும். அப்போது ரிட்டன் மதுரைக்கு வரும்போது டிக்கெட்டில் வந்து என்ன செய்கிறனாக்கா ஒரு ஸ்டாப்பை கிளிக் பண்ணி அதில் ஒரு கிளிச் கொடுப்பாங்க. அதுக்கு நேர் எதிராக எந்த ஸ்டாப் இருக்கோ அதில் நீ இறங்கிக்கிடணும். அதை முன்னாடி இறங்கிக்கலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது, தாண்டி போய் இறங்க முடியாது. இதுதான் வந்து என்ன சொல்கிறோம்னாக்கா அந்த டிக்கெட்டில் இருக்கக்கூடிய சாராம்சம். இது நமக்கு யாருக்கும் தெரியுமா?
உங்களுக்கு தெரியும். இதே ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு கிளிக்கிறேன், ஏன் கிளிக்கிறானே தெரியாது. முன்னாடி பார்த்தோம்னாக்க அந்த எஸ்சிடிசியில் பஸ்ஸில் போனோம்னாக்க டிக்கெட் எடுத்து டடக்கு ஓட்டையாக போட்டு கொடுப்பான். எதுக்கு ஓட்ட போகிறான், என்ன செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு அடையாளம் நம்ம நினச்சிக்கிடுவோம். ஆனால் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்க ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த காஸ்ட்டுக்கு, அந்த ஃபேருக்கு டெஸ்டினேஷன் பாயிண்ட் என்னவோ அங்கே ஸ்பெசிஃபை ஆகிருக்கும். அந்த நம்பர் ஆஃப் ஸ்டாப்பேஜஸை வச்சு சொல்லியிருப்பான். இந்த ஆஃபர் வந்து எம்ப்ளாய்டு கண்டக்டருக்கும் பேசஞ்சருக்கும் இடையில் நீ ஏற்பா, நான் கண்டிப்பாக அவனைய ஆண்டி வீட்டில் இறக்கி விட்டுறேன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்கிறாரா, இல்லை எழுத்து அவனை எதுவும் கொடுக்குறாரா? எதுவுமே இல்லை. அது என்னது, பொதுவாக உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அதன் அடிப்படையில் தொடர்ந்து என்ன செய்கிறது, வந்துக்கிட்டே இருக்குது அந்த நிகழ்வு. ஸோ இட் இஸ் an implied offer. அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்கு, an offer which is expressed by conduct is called implied offer. இதை சுருக்கமாக சொல்லணும்னாக்க it is inferred from the conduct of the person or the circumstances of the particular case. ஒரு பர்டிகுலர் நிகழ்வு இருக்குது, குறிப்பிட்ட நிகழ்வு இருக்குனாக்க அதில் நபர்களுக்கிடையே இருக்கக்கூடிய செயல்பாடுகளை வைத்து கணிக்கின்றோம், அவ்வளோதான். அது எக்ஸாம்பிள் வந்து இட் இஸ் டேக்கிங் ஆஃப் பஸ் டிக்கெட், பையிங் பஸ் டிக்கெட் ஃப்ரம் த கண்டக்டர், ரைட். இது வந்து கம்யூனிகேஷன் பேசிஸில் இந்த ஆஃபரை 2 வகையாக பிரிச்சுருக்கிறோம். ஒன் இஸ் எக்ஸ்பிரஸ் ஆஃபர் அண்ட் அனதர் ஒன் இஸ் இம்ப்ளைட் ஆஃபர். நெக்ஸ்ட் கேஸ் என்ன சொல்கிறோம்னாக்க ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஆஃபரி, அக்செப்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆஃபரை நம்ம என்ன செய்கிறோம்னாக்க எத்தனை வகையாக பிரிக்கலான்னு சொல்லி பார்த்தோம்னா இட் கேன் பி கிளாசிஃபைடு ஆஸ் 2. ஒன் இஸ் ஸ்பெசிஃபிக் ஆஃபர், குறிப்பிட்ட முனைவு. ஜென்ரல் ஆஃபர், பொது முனைவு. அப்படிங்கிறத என்ன செய்கிறோம்னாக்க சொல்கிறாங்க. வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஆஃபர்? யூ சி, பஸ்ஸில் ஏறி இருக்க, இல்லை ட்ரெயினில் ஏறி இருக்க. ட்ரெயினில் ஏறுறதுக்காக வேண்டி என்ன செய்கிறேன்னாக்க அன்னைக்கு என்ன செய்கிறேன்னாக்க டிக்கெட் எடுத்துகிட்டு, சப்போஸ் மதுரையிலேருந்து திருச்சி வரைக்கும் ஓப்பன் கவுண்டரில் போய் திருச்சிக்கு இன்னொன்று டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த சைடு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறேன். அது பஸ் டிக்கெட் மாதிரி தான், சரியா? அது என்னன்னாக்க இட் இஸ் எ ஜென்ரல் ஆஃபர். நீ அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு திருச்சி ப்ரோக்ராம் உனக்கு கேன்சல் ஆகிடுது. பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் உனக்கு பின்னாடி இருக்கிறார், திருச்சி டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறார். அப்போ என்ன செய்கிறேன்னாக்க, ஐயா நான் திருச்சி போக வேண்டிய ப்ரோக்ராம் இப்போ தான் எடுக்கிறேன், நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, ப்ரோக்ராம் இருந்துச்சு, கேன்சல் ஆகிடுச்சு, எனக்கு வேண்டாம், நீங்கள் இந்த டிக்கெட்டில் போயிட்டு வாங்க, இந்த ஃபேரை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடலாம். இது ஜென்ரல் ஆஃபர். அதாவது ஆஃபரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லும்போது இது ஜென்ரல் ஆஃபர். அந்த டிக்கெட்டில் இருக்கக்கூடிய ஆஃபர் வந்து ஜென்ரல் ஆஃபர். இதே வந்து நீ திருச்சிக்கு போகிறதுக்கு யூ ஹேவ் ரிசர்வ்டு எ டிக்கெட், உன்னுடைய நேமில் உன்னுடைய கார்டு, ஐடென்டிட்டி கார்டெல்லாம் கொடுத்து ரிசர்வ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ரிசர்வேஷன் டிக்கெட்லேயும் ஜென்ரல் ஆஃபராக தான் இருந்துச்சு. யார் ஒன்றாலும் போய்க்கிடலாம். ரிசர்வேஷன் பண்ணிட்டாலும் அதில் பேருகள்லாம் இருக்காது. என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா அதில் குறிச்சிருப்பாங்க, பட் இன்னாருக்கு தான் இந்த டிக்கெட்டில் இன்னார் தான் போகணுங்கிற கண்டிஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. யார் ஒன்றாலும் போய்க்கலாம். யாரும் ஒருத்தர் எடுத்துருப்பாங்க, அன்றைக்கி டேட்டுக்கு போக முடியலன்னா யாரும் டெல்லி போகிறவங்களோ இல்லை சென்னை போகிறவங்களோ இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். ஆனால் இப்போ என்னன்னாக்கா ஸ்பெசிஃபிக் ஆஃபரில் தான் ரிசர்வேஷன்ஸே இருக்குது. ரிசர்வேஷன் ஒன்ஸ் நீ பண்ணிட்ட அப்படின்னாக்க தேட் பிளேஸ் இஸ் மென்ட் ஃபார் யூ. சப்போஸ் உன்னால் போக முடியல அப்படின்னாக்க அந்த ட்ராவல் பீரியடுக்கு எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ண முடியுமோ அப்போ நீ கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் வாங்கத்தான் முடியும். அந்த டிக்கெட்டை இன்னொருத்தட்ட கொடுத்து நீ போயிட்டு வான்னு சொல்ல முடியாது. சொன்னால் ஐடென்டிட்டி கார்டு கேட்பாங்க. கேட்கும்போது கத்திசாமின்ற பேரில் டிக்கெட் இருக்கும், யார் ட்ராவல் பண்ணுறா, ராஜான்னு ஒருத்தர் வராது, அதை க்ரைம்னு சொல்லிட்டு இறக்கி விட்ருவேன், பெனால்ட்டியை போட்டு விட்ருவான். அப்படி போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், டிக்கெட் ரிசர்வேஷன் எடுத்தாச்சுன்னாக்க தட் பர்டிகுலர் பர்சன் கேன் ட்ராவல். இப்போது அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறாங்க. சப்போஸ் அந்த மாதிரி இல்லை அப்படின்னாக்க இந்த பிளட் ரிலேஷன், இந்த மாதிரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து அந்த நேமில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு என்டாரஸ்மெண்ட் மாதிரி கொடுத்து பண்ணுறதுக்கு இன்னும் அமலாக்கத்துக்கு வந்திருக்கா என்னன்னு தெரியல. ரயில்வே நிர்வாகம் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி அதை சொன்னான், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. அது செயலாத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா தான் நான் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி தேதி வரைக்கும் என்னன்னாக்க when there is a reservation ticket, that particular person only can travel. Another person cannot travel with that ticket because it is a specific offer. சொல்கிறது புரியுதுங்களா? ரைட். அடுத்த ஸ்டேஜ் என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க நேச்சர் ஆஃப் ஆஃபர், இந்த இயல்பின் அடிப்படையில்.
அந்த முனைவினுடைய இயல்பின் அடிப்படையில் நாம் முனைவை எத்தனை வகையாக பிரிக்கலாம்னா ஒரு 3 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று கிராஸ் ஆஃபர், செகண்டு கவுண்டர் ஆஃபர், தேர்டு ஸ்டாண்டிங் ஆஃபர். அப்போது என்ன செய்கிறோம்னாக்கா நேச்சர் ஆஃப் ஆஃபரில் வந்து அந்த இயல்பின் அடிப்படையில் பிரிக்கும் பொழுது 3 வகையாக பிரிக்கிறோம். கிராஸ் ஆஃபர், 2வது கவுண்டர் ஆஃபர், 3வது ஸ்டாண்டிங் ஆஃபர். இந்த மாதிரி நம்ம ஆஃபரை 3ஆக பிரிக்கிறோம் based on its nature. What is cross offer? பார்ப்போம். When 2 persons make identical offers, 2 person, say for example திருமாலழகு ட்ராவல்ஸு, எம்ஜிஎம் ட்ராவல்ஸ், இந்த 2 ட்ராவல்ஸும் சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணுறேன்னாக்க they will give a similar type of offer. ஆனால் இவங்க என்ன ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க, அவங்க என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு இந்த கொடுத்த 2 பேருக்குமே தெரியாது. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது அதில் என்ன இருக்கும்னாக்க திருமாலழகு சொல்லியிருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் சரி, எம்ஜிஎம் ட்ராவல்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சரி ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க டேர்ம்ஸ் அவங்களுக்கு தெரியல, அவங்க டேர்ம்ஸ் இவங்களுக்கு தெரியல. ஆனால் 2 பேர் என்ன செய்கிறாங்க, ஒரே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்போது அதுக்கு பேர் தான் கிராஸ் ஆஃபர். உனக்கு 2 ஆஃபர் கிடச்சிருக்கு இல்லையா, இது கிராஸ் ஆஃபர். ஒரே ஆஃபர்னால் சிங்கிள் ஆஃபர்லேயே போயிடும், அதில் தான் போவேன். இப்போ யூ ஆர் ஹேவிங் எ சாய்ஸ் ஆஃப் செலக்டிங். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது இதை கிராஸ் ஆஃபர்னு சொல்லி சொல்கிறோம். Such offers do not constitute a contract even though both the parties intend to do or not to do the same thing. என்டர் ஆகிற வரைக்கும் அந்த ஆஃபர் என்ன செய்யாது, எந்த விதமான கம்பல்ஷனையும் உருவாக்கி தராது. அந்த 2 ஆஃபரில், கிராஸ் ஆஃபரில் எதுக்குள்ளே நம்ம போகிறோமோ அப்போ தான் என்ன செய்யுது, யூ வில் கெட் எ லீகல் பைண்டிங். உதாரணத்துக்கு திருமாலழகுலையும் டிக்கெட் எடுத்துட்டேன், அதே மாதிரி என்ன செய்கிற அப்படின்னாக்கா எம்ஜிஎம்லையும் டிக்கெட் எடுத்துட்டேன். ஆனால் நீ என்ன செஞ்சிட்ட, எம்ஜிஎம் பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணி போயிட்டேன், திருமாலழகு டிக்கெட்டை கேன்சல் பண்ணல. நீ திடீர்னு என்ன செய்கிறேன்னாக்க திருமாலழகு வந்து எனக்கு என்ன செய்யலை, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்கலன்னு சொல்லி நீ என்ன செய்கிறேன்னாக்கா ஒரு கேஸுக்கு போனேன்னா முதல் கேள்வி, ஆஃபர் கிராஸ் ஆஃபர் வந்து சொல்லின்னு சொல்கிறேன் இல்லை எம்ஜிஎம்லேயும் இதுலேயும் கேட்பான், இந்த டிக்கெட் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பான். இல்லை சார் இன்னொரு பஸ்லேயும் ஆஃபர் கொடுத்தாங்க, விசாரிக்கும் போது சொல்லித்தான் ஆகணும். இல்லை இதில் ஒன்றில் தான் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தால் கிராஸ் ஆஃபர் வராது. போகலைன்னா அந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீஷனாக கான்ட்ராக்டாக ஏற்படாது. ஏன்னா ஆஃபர் அவர் கொடுத்துட்டாரு, நீ பணத்தை கொடுத்துட்ட, யூ ஆர் நாட் ரெடி டு என்ஜாய் த பெனிஃபிட். அப்படிங்கும்போது இட் இஸ் எ மிஸ்டேக் ஃப்ரம் தட் பர்சன் பார்ட், யார் அது போகலையோ. ஆனால் கிராஸ் ஆஃபரில் 2 டிக்கெட் எடுத்துகிட்டு எம்ஜிஎம்மில் போயிட்டு யூ கேனாட் சியூ அகேன்ஸ்ட் திருமாலழகு, ஏன்னா நீ என்ட்ரி ஆகலையே. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது அதை தான் நாங்கள் இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் ஒன்ஸ் ஆஃபர் கேனாட் பி ட்ரீட்டட் அஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் அதர்ஸ் ஆஃபர். இதில் சொல்லியிருக்கிற வசதி அதில் இல்லையே, அதில் சொல்லியிருக்கிற வசதி இதில் இல்லையே, அப்படிலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்லியிருக்கோ அதுதான், 2மே ஒன்றா இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கலாம். இதில் இருக்கிற மாதிரி அதில் இல்லையே, அதை செஞ்சு கூட நம்ம என்ன செய்ய முடியாது, we cannot demand. இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. அடுத்தது கவுண்டர் ஆஃபர். இது என்னன்னு சொல்லி பார்ப்போம். when an offer is accepted on the terms and conditions other than set out by the offerer, it is not an acceptance but a counter offer. இது என்னன்னாக்க ஒரு ஆஃபர் அக்செப்ட் பண்ணுறோம் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட, அது போக என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க சில விஷயங்கள் அந்த ஆஃபரை சொல்லக்கூடியது இல்லாததை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்னாக்க நம்ம அதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் நாட் அ டைரக்ட் ஆஃபர். அது என்ன செய்யுது அப்படின்னாக்கா டைரக்ட் அக்செப்டன்ஸ். அதில் என்ன செய்யுது, கவுண்டர் ஆஃபர்னு வந்துடுது. உதாரணத்துக்கு 2 பேர் காரில் போகிறாங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னாக்க கார் இதை சென்னை வரைக்கும் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கான டீசல் செலவு, சாப்பாடு செலவு இந்து. அதுக்கு பிரதியுபகாரமாக நீ என்ன செய்கிற, சென்னைக்கு போனதுலேருந்து ஹைதராபாத் போகிற வரைக்கும் ஆகக்கூடிய செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேர்ஸ் அ கவுண்டர் ஆஃபர். சொல்கிறது புரியுதுங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க எ கவுண்டர் ஆஃபர் இஸ் இன் ஃபேக்ட் நாட் ஒன்லி எ ரிஜெக்ஷன் ஆஃப் த ஒரிஜினல் ஆஃபர் பட் இட் இஸ் ஆல்சோ எ நியூ ஆஃபர் பை தி ஒரிஜினல் ஆஃபரி. இது என்ன அப்படின்னா ஆஃபர் கொடுக்குறோடைய ஆஃபரை இது ரிஜெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, ரிஜெக்ட் ஆகி மொத்தமாக முடிஞ்சு போகிறது கிடையாது. அடுத்த பிளேஸ் என்ன வருது அங்கே, தேர் கம்ஸ் அனதர் ஆஃபர் பை த ஆஃபரி. சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா கன்சிடரேஷன் முற்று பெறலை. இங்கேருந்து சென்னை போகிறதுக்கோ இல்லை ஹைதராபாத் போகிறதுக்கோ நீ அந்த காருக்கு உண்டான
அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜை கொடுத்துட்டேன்னாக்க அக்செப்டன்ஸ் ஓவர், கவுண்டர் ஆஃபர் வராது. இங்கே என்ன செய்யுது, கார் அப் டு சென்னை, that expenditure is borne by the one person, and from Chennai to Hyderabad it is borne by the another person. Initially the first person is the offerer and the second person is the acceptor. After Chennai the acceptor becomes offerer and the first person becomes the acceptor. அப்போ இங்கே என்ன செய்யுது, உங்களுக்கு கவுண்டர் ஆஃபர் வந்துடுது. சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்தது ஸ்டாண்டிங் ஆஃபர், நிலையானது, அசைவே இல்லாதது. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். an offer which is allowed to remain open for acceptance over a period of time is known as standing offer அல்லது ஓப்பன் ஆர் கண்டினியூயிங் ஆஃபர். இதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க, பஸ் டிக்கெட்டு தேனியிலேருந்து ஆண்டிபட்டிக்கு எவ்வளவு, ஏதோ சார்ஜ் 10 ரூபான்னு வச்சுக்கோ. நேற்று எவ்வளவு, 10 ரூபா. நாளைக்கு எவ்வளவு, 10 ரூபா. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு எவ்வளவு, 10 ரூபா. அதுக்கு டைம் என்ன அப்படின்னாக்கா, இட்ஸ் கோயிங் ஆன், ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கு. ஓப்பன், யார் ஒன்றாலும் அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒருத்தர் கொடுத்த டிக்கெட்டை இன்னொருத்தர் போக முடியாது, அந்தந்த நபர் கொடுக்குற டிக்கெட்டு. பிகாஸ் இட் இஸ் அ ஸ்டாண்டிங் ஆஃபர். ஆண்டி விட்டியா 10 ரூபாப்பா, இவ்வளோதான். நம்ம ஒரு கணக்கு சொல்கிறாங்க பார்த்தியா, தான் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இட் பிகம்ஸ் அ ஸ்டாண்டிங் ஆஃபர் அன்டில் அடுத்த ஆர்டர் வர வரைக்கும், டிக்கெட் ஃபேர் கூடுது இல்லை குறையுதுன்னு சொல்லி வர வரைக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஸ்டாண்டிங் ஆஃபர்ன்ற விஷயத்தை சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்க, கவுண்டர் ஆஃபருக்கும் கிராஸ் ஆஃபருக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது தமிழ்லேயே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கவுண்டர் ஆஃபரில் ஒருவர் ஒரு செயலுக்கு முனைவு அளிக்க அதை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக மற்றவர் வேறொரு செயலுக்கு முனைவு அளித்தால் அது எதிர்முனைவு எனப்படும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஆஃபர் கொடுக்குறாரு, அதை அக்செப்ட் பண்ணாமல் அந்த ஆஃபர் கொடுத்தவருக்கே இவர் ஒரு கவுண்டர் ஆஃபரை கொடுக்குறாரு அப்படின்னாக்க, இட் இஸ் தி என்னது கவுண்டர் ஆஃபர். நானே வாயிலேயே சொல்லிட்டேன், எதிராக ஒரு ஆஃபரை கொடுக்குறாரு. an offer is made and completed through another offer. அங்கே என்ன வரல, அக்செப்டன்ஸ் முடியல. an offer is nullified through another offerனா it is counter offer. இதே கிராஸ் ஆஃபர்னா, ஒருவர் ஒரு செயலுக்கு முனைவளித்துள்ளதை அறியாமல் மற்றவர் அதே செயலுக்கு முனைவு அளிப்பாரானால் அது குறுக்கு முனைவு எனப்படும். சொன்னேன் இல்லையா, there are 2 persons giving offer, ready to give offer to one person. யாரோ ஒரு நபருக்கு 2 பேர் ஒரே ஆஃபரை கொடுக்குறாங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராஸ் ஆஃபர். அடுத்தது, இதில் முனைவுகள் இரண்டும் வேறுபட்டவை. இந்த கிராஸ் ஆஃபரில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொன்னேன், ட்ராவல்ஸ் தான், ட்ராவல் பண்ண தான், தேனி டு சென்னை, சென்னை டு ஹைதராபாத் சொன்னேன் இல்லையா, ஒரே மாதிரி கான்செப்ட் தான். பட் என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, வெவ்வேறுபட்டவை தான். தேனி டு சென்னை இஸ் நாட் ஈக்குவல் டு சென்னை டு ஹைதராபாத் இல்லையா. அதனால் இதில் முனைவுகளில் இரண்டும் ஒரே மாதிரியானவை. 2 பேரும் கொடுத்தது, என்ஜிஎம்மும் திருமாவளவனும் கொடுத்தது ஒரே ஆஃபர், தட் இஸ் தேனி டு சென்னை. சரியா? அடுத்தது, இதில் ஒருவர் ஓர் முனைவை அளித்த பிறகே மற்றவர் வேறொரு முனைவை அளிக்கின்றார். இன் கவுண்டர் ஆஃபர் ஃபஸ்ட்டு ஆஃபர் பண்ணுறவர் பண்ணுவார், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு செகண்டாக இருக்கக்கூடியவர் ஆஃபர் பண்ணுவார். தட் இஸ் அக்செப்டாக இருந்தவர். அதாவது ஃபஸ்ட்டு ஆஃபரர், அக்செப்டார். அப்படியே என்ன ஆகுனாக்கா, இந்த அக்செப்டார் பிகம்ஸ் ஆஃபரர் அண்ட் தட் ஆஃபரர் பிகம்ஸ் அக்செப்டார்ன்ற நிலைமை வரும். இதில் இருவரும் ஒரே சமயத்தில் தத்தமது முனைவை அளிக்கின்றனர். இதில் ஆஃபரர் தான், அக்செப்டார் தான். 2 பேருமே 2 ஆஃபரராக தான் இருப்பாங்க. அந்த விஷயத்தை சொல்கிறோம். அடுத்த பாயிண்ட்டு, இந்த கவுண்டர் ஆஃபரில் இதில் 2ஆம் அவர் முனைவு அளிக்கும் சமயத்தில் அவருக்கு 1ஆம் அவரின் முனைவு தெரிந்தே இருக்கும். சொல்கிறது புரியுதா? தேனி டு சென்னை எனக்கு தெரிஞ்சிருக்கு, சென்னை டு ஹைதராபாத் எனக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இது கவுண்டர் ஆஃபர். இதில் முனைவு அளிக்கும் சமயத்தில் ஒருவருடைய முனைவை மற்றவர் அறிய மாட்டார். என்ஜிஎம் ட்ராவல்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் அதே மாதிரி திருமாவளவனுக்கு ட்ராவல்ஸுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, கவுண்டர் ஆஃபரில் இதில் ஒருவர் ஒன்றை சொல்ல மற்றவர் அதை ஏற்காமல் வேறொன்றை கூறுவார். நான் ஒன்று சொல்கிறேன் இந்த கவுண்டர் ஆஃபரில், அதை சரி சென்னை வரைக்கும் கொண்டு போயிருந்தா காசு கொடுன்னு சொன்னான்னு வச்சுக்க, சரின்னு சொல்லாமல் நான் உன்னை என்ன பண்ணுறேன், இதுக்கு பதிலாக ஹைதராபாத் வரைக்கும் உனக்கு கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன செய்யுதுனாக்கா, ஒரு ஆஃபருக்கு அதை நல்லிஃபை பண்ணுறதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆஃபரை கொடுத்துட்றது.
இதில் ஒரே சமயத்தில் இருவரும் ஒவ்வொன்றை சொல்ல அவை ஒன்றை ஒன்று கடந்து இருவரையும் சென்றடையும். இதுக்கு இல்லாமல் சம்மந்தமெல்லாம் அது தனி இது தனின்ற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த கிராஸ் ஆஃபருக்கும் கவுண்டர் ஆஃபருக்கும் உண்டான வித்தியாசங்கள். இதில் நம்ம என்ன செய்வோம்னாக்கா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அதையும் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி, அது இங்கிலீஷில் தான் இருக்கும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் இப்போ நான் நடத்தினதை வச்சு யூ கேன் கம்பேர் தட் அண்ட் யூ கேன் ட்ரான்ஸ்லேட் தட் அண்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. சரிங்களா? இனி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க, ஒரு வேலிட் ஆஃபர்னால் என்ன, அந்த வேலிட் ஆஃபர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்வோம்னாக்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை, சார் இந்த இடத்துல பாயிண்ட் புரியல இல்லைங்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னாக்க சொல்லலாம். இதில் என்னன்னாக்க நீங்கள் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஓரியன்டாக இன்னும் நாட் ஒன்லி இன் லா அக்கௌண்டன்சிலையும் நான் என்ன செய்வேன்னாக்க ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 5 என்ன செய்வேன்னாக்க ஐ வில் பி கிவிங் லெக்சர்ஸ். அதுவும் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் தான் சொல்லுவேன். இல்லஸ்ட்ரேட்டிவாக உங்களுக்கு ப்ராப்ளத்தை எழுதி அப்படியே வீடியோவில் போர்டில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு என்ன செய்வேன்னாக்க ஐ வில் கிவ் த எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா? ஏன்னா இப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 5 என்ன செய்யணுன்னாக்கா இட் வில் பி கோயிங். அதையும் நம்ம வீடியோவாக போடுவேன் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக. இன்கம் டேக்ஸை பொறுத்த மட்டும் சப்ஜெக்ட் டீச்சர் அவங்க சொல்கிற மாதிரி அதுக்கு உங்களுக்கு என்ன செய்வேன்னாக்க ஐ வில் கிவ் யூ சம் வீடியோஸ் இந்த யூடியூப் சேனல். ஸோ இதை உங்களுக்கு பொறுமையாக நீங்கள் கவனித்தாலே இட் வில் பி an easiest one to understand. லா எல்லாமே இந்த சட்டத்திட்டங்கள், இன்கம் டேக்ஸு, பிஸ்னஸ் லா, இப்படி நிறையா இருக்குது. இதெல்லாம் லாலாம் புதுசாக மாற்றி சொல்ல முடியாது. சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியும். ஸோ இதை நல்லா கவனிச்சுட்டு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம்.